8 தமிழ் டப்பிங்ல இருக்கக்கூடிய ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, மேத்யூ, சஞ்சீவ் அப்படிங்கிற 2 நண்பர்கள் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரு நாள் மேத்யூ நைட்டு 11 மணிக்கு அவரோட வீட்டுல மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த கொலையை பத்தி மேத்யூவோட நெருங்கிய நண்பரான சஞ்சய்ட போய் விசாரிக்கலான்ட்டு போனா, அவரும் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு சரக்கு பாட்டல்ல விஷத்தை கலந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. 2 நண்பர்களும் ஒரே நேரத்தில் இறந்து போயிருக்காங்க. அது ஒருத்தர் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காரு. கொலை செய்யப்பட்ட இடத்துல எந்த ஆதாரமும் இல்லாத மாதிரி பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு கொலை செஞ்சிருக்காங்க. அவரை இதுக்காக கொலை செய்யப்பட்டாரு, யாரால கொலை செய்யப்பட்டாரு, அதே மாதிரி இவரோட நண்பர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு, அது தற்கொலையா இல்ல அதுவும் கொலையா அப்படின்னு காவல்துறை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா 8 படத்தோட கதை. இந்த படம் 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். ஆனா இந்த படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குற ஃபீல் உங்களுக்கு ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு ஸ்லோவா போகும் இந்த படம். இந்த கொலையில யார் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற காட்சிகள் அந்த அளவுக்கு விறுவிறுப்பான எடுக்க கிடையாது. உண்மையை சொன்னா அந்த படத்துல முன்னாடியே உடைச்சு விட்டுருவாங்க. இவர் தான் கொலை பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. இவர் தான் கொலையாளி முன்னாடியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான ஆதாரத்தை மட்டும் தேடுவாங்க. அதுலயே ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க முடிஞ்சிடும். படத்தோட செகண்ட் ஆஃப்ல ட்விஸ்ட்னு ஒரு விஷயத்தை சொல்லி படத்தோட கதையை வேற ஒரு பக்கம் எடுத்துட்டு போவாங்க. சரி, இதுக்கு வேணையாவது படம் விறுவிறுப்பா போகணும் உட்காந்துட்டு இருந்தா, இங்க ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல படத்தை கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதுக்கு எதிராக ட்விஸ்ட்லாம் வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, எந்த வேலை வெட்டி இல்லைன்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அளவுக்கு ஒருத்தான படம் இது கிடையாது.